மூக்கு மொழியெல்லாம் நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏன் நம்மள லவ் பண்ண மாட்டேங்கிறா? என்னுடைய காதலை ஏமாய் ஏத்துக்க மாட்டேங்கிற? மரியாதையா என்ன விட போறியா இல்லையா? நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு பொருத்தம் கூட கிடையாதா? ஒரே ஒரு பொருத்தம் கூட கிடையாது. இல்ல அது கொஞ்சம் வயசானவ மாதிரி தெரியும். ரொம்ப பர்சனாலிட்டி கொஞ்சம் வீக்கோ? பாடியே வீக்கியா? இருக்கியா? அழகு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அமௌண்ட் இருக்குல்ல, அதுக்காகவாவது லவ் பண்ண மாட்டியா? என்னது? வெள்ளி என்ன பண்ணிட்டு இருக்க? வெள்ளி வா போலாம். வெள்ளு தம்பி 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 போ 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 போ. இங்க லவ் மேட்டர் போயிட்டு இருக்கு, நீ ஏன் வந்து இடத்தில் பண்ணிட்டு இருக்க? லவ் மேட்டரா? யாருக்கு? யாருக்குன்னா இந்த பொண்ணுக்கும் உங்க பையனுக்குமா? ஏய் என்ன லோலாய் பண்றியா? எனக்கு இந்த பொண்ணுக்கும்பா. என்ன பெருசு காமெடி எல்லாம் பண்ற பெருசு, சும்மா வெடு பெருசு. வாமா. டேய் என் காதல் மேட்டர் உனக்கு காமெடியா போச்சா? டேய் பொண்ணு தூக்கிட்டு போறடா, போய் புடிங்கடா. பரவாயில்லைங்க, மென்ஷன் நாட்டு. என்னங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு உங்களை காப்பாத்திருக்கேன், வாயை திறந்து ஒரு தேங்க்யூ சொன்னா வாய் சுளுக்கிக்குமா? நமக்குள்ள என்ன பிரச்சனை எனக்கு தெரியுங்க. முதல் வாட்டி உங்களை சந்திக்கும் போது நான் உங்களை துரத்திக்கிட்டலாம் வரல, உங்க மூலமா எக்ஸிபிஷன் கிரவுண்டுக்கு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். ரெண்டாவது வாட்டி நீங்க என்ன பார்க்கும்போது நான் ஒருத்தனை அடிச்சு அவங்க கிட்ட பணத்தை புடுங்கல, அவன் என்கிட்ட என்ன புடுங்கின பரிசை நான் திருப்பி வாங்கிட்டு இருந்தேன். மூணாவது வாட்டி நான் உங்க அழக ரசிக்க வரல. இல்ல நீங்க அழகா தான் இருக்கீங்க, ஆனா ரோட்ல கிடைச்ச அந்த கொலுசு திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன், டைமிங் கொஞ்சம் தப்பா போச்சு. ஆமாங்க நான் தாங்க மறுபடியும் முன்னாடி வந்தா கோவப்படுவீங்கன்ட்டு ராத்திரி வந்து உங்க காலை கொலுசு கட்டி விட்டேன். சிரிக்கிறீங்க, அப்பனா என் மேல எந்த கோவம் இல்ல. ஐயோ குருவி கூட்டுல கரடி போன மாதிரி வந்துட்டானே. ஒரு நிமிஷம். மாமா என்ன மாமா ஏண்டா அப்படி பண்ற? அநியாயமா என் பொழப்ப கெடுத்துக்கிட்டவள கடவுளா பார்த்து ஒரு 4 பேரை விட்டு கடத்திட்டு போக வச்சுட்டான். நீ அவங்க இருந்து காப்பாத்து இங்க கூட்டி வர்றியே, உனக்கு ஏன் இந்த கெட்டண்ணா? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஆமே, தொழில ஒண்ணு எதிரியை அழிக்கணும் இல்ல அணைக்கணும். அழிக்க நம்மளால முடியாது, அதனால அணைச்சிருவோம்.
என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்ற கேளு. ஆ. பக்கத்துல ஒரு பெரிய பொண்ணு இருக்குல்ல, ஆமா. அவளை அப்படியே மடிக்க கல்யாணம் பண்ணிக்க. ஆ, ஆமா, அப்புறம் அவங்க பிசினஸ் நம்ம கிடைச்ச மாதிரி இருக்கும், போட்டியும் ஒழிஞ்ச மாதிரி இருக்கும். மாப்பிள இது என்னால முடியுமா? முடி Excuse me. Who is this? என் சிஸ்டரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, நான் வரேங்க. வாங்க. என்னாச்சு? கேக்குறது தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஏன் ஒண்ணு கல்யாணம் ஆகல? எனக்கு மூல நட்சத்திரம், அதான் கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. எனக்கு மூலம் தாங்க. மூலனா ஆபரேஷன் பண்ணணும் குரங்கு. அப்படியே வச்சிட்டு தெரியாத, வெடிச்சிட போகுது. அடி அகராதி பிடிச்சவள. மூக்கு இவ்வளவு ஷார்ப்பு கிடையாது. சரி, கொஞ்சம் சப்பையா போடுங்க. அதனால சப்பையும் கிடையாது. இந்த இடம் சப்பா, ஆனா இந்த இடம் ஷார்ப்பு. அப்படி போடுங்க. சரிதான், நீங்களே குழப்பங்க. சார், 2 பேரும் வெவ்வேறு ஜாதியா. இன்னொரு விஷயம் தெரியுமா? 2 பேருக்கும் உறவு முறையே கிடையாதான். ஏயா, வெவ்வேறு ஜாதினா அப்புறம் எப்படி உறவு முறை இருக்கும்? சார், கொலையான 2 பேரை பத்தி கம்ப்ளீட்டா விசாரிச்சிட்டோம் சார். சப் ரிஜிஸ்ட்ரார் பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே திருநெல்வேலி ஜில்லா சார். தியேட்டர் ஓனர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சி ஜில்லா சார். இவங்க 2 பேருக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்ல. இத பாருங்க, 100% வாழ்க்கையில ஒரு தடவையா அவங்க சந்திச்சிருப்பாங்க. நமக்கு டைம் இல்ல, சீக்கிரம் போய் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. என் 3 சக்கர தேர 4 சக்கரத்துல ஏத்திட்டானுங்களே. மாப்பிள என் லவ் சிக்னலுக்கு கிரீன் செட் எப்படி? ஹிட் மாமே, ஆனா காஸ்ட்லியா தெரியுது. இருக்கும்டா. அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். டேய், என் ஆட்டோவில் கடைசியா மிஞ்சினது இது ஒண்ணுதான்டா. டேய், என் ஆட்டோவையும் ஆர்சி புக்கு எப்படா திருப்பி தர போறீங்க? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேஸ்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஏன்டா ஆட்டோ பாடி ஆட்டையை போட்டுட்டு இன்னும் பச்சை புள்ளன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஓம் பாடி சேதாரமாகாம ஆட்டோ பாடியோட போச்சு பத்தியா? அதை நினைச்சு பெருமைப்படுறா சொட்டப்படா. என்னடா சொல்றீங்க? டாக்டர் வந்து 2 கிட்னி வேணும்னு சொன்னாரு. எப்படி வசதி? கிட்னியா? மாப்பிள அடுத்த வாட்டி வர்றப்ப வாடகையே கொடுக்காம ஒரு லாரியை கொண்டு வா மாப்பிள. 1 வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடுவோம். நான் போய் பிள்ளைய ரசிச்சுட்டு வரேன். ஓகே, சரி. இந்த வந்துட்டாளுங்கல்ல. ஏன் மாப்பிள மாப்பு என் லவ் ஏதோ டெவலப் பண்ணி தெரிஞ்சுனே மாப்பிள. என்னாச்சு மாமா? ரொம்ப சிம்பிள் மாமா. எப்படி? ஒரு பொண்ணோட மனசு பிடிக்கணும்னா 3 விஷயம். ஆ. 1, ஆபத்துக்கு உதவணும். ஆ. அநியாயத்தை கண்டா பொங்கணும். ஆ. 3வது அடி மனசை டச் பண்ணணும். மாப்பிள இதெல்லாம் எப்படி மாப்பிள பண்றது? என்ன மாமா, 7 கழுத வயசாச்சு, ஒண்ணுமா புரியல? உங்களுக்கு எல்லாம் விவரமா சொல்லுமா? சரி, வேணா விடுங்க, நானே உங்களுக்கு செஞ்சு சரி காட்டுறேன். ராஜா. உத்து பாருங்க. உனக்கு நடக்க போற ஆபரேஷன்ல பழையபடி உனக்கு பேச்சு வரணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்குமா? தாய், இந்த பொண்ணுக்கு மறுபடியும் வாய் பேச்சு வந்துருச்சுன்னா நான் 1000 தேங்காய் உடைக்கிறேன் தாய். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்களே, நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. மாப்பிள செம்மையா பிக்கப் பண்றப்பா. ஆமா, கை சுடலையா? எப்படி சொல்லும்? ஆ. இது பாருங்க, நேரா வச்சாதானே வாழை மட்டை. வாழமட்ட மாப்பிள சேம் செய்யல. நான் என் ஆளுக்கு பண்ணிடுறேன் மாப்பிள. அந்த வாழமட்டை கொடு மாப்பிள. அம்மா ஐலாண்டேஸ்வரி, நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரே கமக்க. சாரிண்ணா, கையை தூக்குண்ணா. ஐயோ, பார்க்கும்போது வச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தா, சூடத்தோட சூடு தாங்க முடியல. ஆகையால அடுத்த வாட்டி உனக்கு தீமிதி திருவிழா நடத்துறேன். ஆத்தா, வேண்டுதல் நிறைவேறணும்னா ஆத்தா தீபத்தை திறந்து உள்ளும் போயிடுச்சேனே. இன்னும் பின்னாடி போக பின்னாலயா? ஐயோ, வாய்க்குள்ள நெருப்ப போட்டு வகுத்து அடுப்பு மாதிரி ஆக்கிட்டானே பயவுள்ள. என்ன தீஞ்ச வாடை வருது? என்ன வாட வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா? சரி, அதை விடுங்க. அந்த மேட்டர் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த மேட்டரை பிடிப்போம். அநியாயத்தை கண்டா பொங்கணும். அது என்ன பொங்கல்? அது வந்து எப்படி பொங்குறேன்னு இப்ப பாருங்க. ஏய், கோவில்ல சாமியை கும்பிட வரியா இல்ல பொண்ணுங்களை உரச வரியா? உனக்கு வேற வேலை இல்ல? போடா போ. தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க, அது என் கடமை. ஓ, இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? சேம் டச். நாங்களும் பொங்குவோம்ல. கலந்து பயல. ஓ சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்குற? இது கோயில் நினைச்சா இல்ல கோவம் பீச் நினைச்சா? நம்மால நம்மள லுக்க விட ஆரம்பிச்சுட்டா
லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதான். எவன்டா அடிச்சது? எவன்டா அடிச்சது? மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? ஏன் குழந்தையால நான் வருஷத்துக்கு எவன்டா அடிச்சது? கேக்குறாரு சொல்லாதீங்கயா. என்னது? சொல்லுங்கயா. சொல்லுங்கயா. சொல்ல போறீங்களா இல்லையா? அண்ணா கை கொடுங்கண்ணே. எதுக்குடா? அண்ணா கை கொடுங்கண்ணே சொல்றேன். எதுக்கு? கொடுங்கண்ணே. நீ பெரிய மாதிரனே. அதெல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாதுண்ணே. என்ன தெரியாது? ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே. யார் இவனா? இவனாதா? இவர்தாயா? இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. இந்த பாரு, நானும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு தான் உன் தலையில கைய வச்சேன். ஆனா நீ தப்பான இடத்துல கைய வைக்கிற. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய டச் பண்ணலாம், ஆனா டிச் பண்ணப்படாது. வேணா உயிர் நாடி விட்டு விரலா சுட்ட போயல. என்னடா சொன்ன? அடே ரத்தோட்டம்லாம் நிக்குதுடா. அருவா வேறையா? மாப்பிளையா? கிராஸ் டாக். அதான் இப்படி இடுப்புக்கு சிமெண்ட் தொட்டி கட்டின மாதிரி நடக்கிறீங்களா? கட்டிட்டாங்க மாப்பிள, கட்டிட்டாங்க. என்னாச்சு? மாப்பிள, வாழ்க்கையில நீ லவ்வ பத்தியே நினைக்காத அளவுக்கு ஒருத்தன் பண்ணிட்டான் மாப்பிள. அப்படியா? லாரியில ரெட்டை டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. மாப்பிள, 4 நல்ல வார்த்தை பேச முடியல மாப்பிள. இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது. சில நேரத்துல கடுகடுன்னு இருக்கு மாப்பிள. சில நேரத்துல கண்ணை இருட்டிக்கிட்டே வருது மாப்பிள. சரி, பரவாயில்ல. அந்த அளவுக்கு கச்ச 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 கச்சன்னு அதச்சு விட்டா. மாமா, எனக்கு லவ் வேணாம் மாப்பிள. அந்த பொண்ணு வேணுமா வேணாமா? யாருமே வேணாம். ஏய், என்னங்க நீங்க விழுந்தா நான் உடஞ்சிடுவேங்க. பாத்தீங்களா மாமே, அடி வயிற்றுல தேங்க்யூன்னு சொன்னாங்க. அதான் அடி மனசை தொடர்துன்னு அர்த்தம். பாடிய தொட்டா மனசை தொட்ட மாதிரி. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே. அமையாது. முடியும். இது பாருங்க, எண்ணெய் ஊத்துங்க, அவ வருவா, வழுக்கி விழுவா, வளைச்சு அணைச்சிருங்க, காதல் ஒர்க் அவுட் ஆயிடும். ஆமா, இருந்தாலும் நரைக்க அப்படி வந்துருவானோன்னு பயம். அவளா வரமாட்டேன் மாமே, நான் பாத்துக்கிறேன் வந்தா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. இந்த ஒரு ஐடியாவை நம்பி ஓகே மாமே, நாய் குட்டி போட்ட மாதிரி நடக்காதீங்க, நிமிர்ந்து நடங்க. நடக்கிறத பேசு.